வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்த பற்றி பார்க்க போறோம். அண்டு ஜெயலர் பிசினஸ் அப்டேட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். HFCLக்கு கிடைச்ச ஒரு கான்ட்ராக்ட்ட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தது ஐடிசியோட சிகரெட் பிசினஸ் பற்றியான ஒரு க்ரூஷியல் அப்டேட் வந்திருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். HCL டெக் பற்றியான ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட்டா மதர்சன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50ல இருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு பெரிய அளவுக்கு சேதாரம் இல்லாம நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 96 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. அங்க சுத்தி, இங்க சுத்தி ஒரு வழியா நிஃப்டி 50 24,000 கடந்து க்ளோஸ் ஆயிருப்பது நல்ல விஷயம் தான். பேங்க் நிஃப்டி பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஒரு 280 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ நிஃப்டி 50 ஓரளவு ஏற்றத்த சில நாட்களா குடுத்துட்டு இருக்கு. முக்கியமான காரணமே இந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து ஒரு தீர்வுக்கு வந்தது தான். ஆனா, இந்த சூழ்நிலையில அகைன் பார்த்தீங்கன்னா, லெபனான்ல ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ 4 பேர்கிட்ட வந்து இறந்திருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நடத்துனது இஸ்ரேல் தான். இதனால திரும்ப பஞ்சாயத்து ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு கவலை பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. மேபி ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சிருச்சுன்ட்டு க்ரூட் ஒரு பக்கம் கீழ இறங்கிட்டு இருக்கு. அண்ட் மார்க்கெட் ஒரு பக்கம் மேல ஏறிட்டு இருக்கு. பட் திரும்ப ஆரம்பிச்சதுன்னா, கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல ஒரு அழுத்தம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் தான். ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்காக்குன்ட்டு தனியா ஒரு திட்டத்த வந்து வகுத்து வச்சிருக்காங்க. குறிப்பா டிஃபெண்டர் மாடல் நார்த் அமெரிக்காக்குன்னே ஒரு டிஃபெண்டர் மாடல வந்து ஸ்டெலன்டிஸ் கூட சேர்ந்து, ஸோ அவங்க கூட சேர்ந்து அந்த ப்ராடக்ட்ட டெவலப் பண்றதாவும், ஸோ டெக்னாலஜிய டெவலப்மெண்ட் பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இத எப்படி பிளேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ண போறதில்ல அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்க ரொம்ப பிரீமியமா போறோன்ட்டும் அப்டேட் வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எங்க ஸ்டெலன்டிஸ் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண போறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பா ப்ராடக்ட் டெக்னாலஜில தான் கொலாப் பண்றாங்க. ஸோ நார்த் அமெரிக்கால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கான ஒரு டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ நீங்க டேட்டா தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிடைக்கும். ஸோ மற்ற இடம் பார்க்கும்போது யூரோப் அண்ட் சீனா இங்கெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கான டிமாண்ட் அதிகமா இருக்கு. அதே நேரத்தில காம்படிஷனும் ஹெவியா வந்து இருக்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இத பற்றி தான் நம்ம ஆர்டிக்கிள்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அமெரிக்கால மட்டும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதுவும் பிரீமியம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கான டிமாண்ட் எல்லாம் பெருசா இல்லவே இல்ல. அது எந்த அளவுக்கு ஒரு பலன் அளிக்கும் டாடா மோட்டார்ஸ்க்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கேள்வியா வந்து இருக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு பலன் இந்த ஒரு கொலாப் மூலியமா டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு குறிப்பா ஜெயலருக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி அங்க அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸோட வளர்ச்சி பார்க்கும்போதே ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா பார்த்தேன். பட் அது உங்க கூட நான் ஷேர் பண்ணல. ஸோ கடந்த ஒரு 10 வருட ட்ரெண்ட் எடுத்து நம்ம பார்க்கும்போது கூட நார்த் அமெரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கு. பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்படல. ஸோ அதுக்கு பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது. அத பற்றி நம்ம தனியா ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியா வந்து பார்க்கணும். ஸோ இதே நம்ம லோக்கல் கம்பெனினா பிரச்சனை இல்ல. நம்ம மார்க்கெட்ட மட்டும் பார்த்துட்டா போதும். ஆனா குளோபல் கம்பெனிஸ் அப்படின்ட்டு வரும்போது, ஸோ பல விஷயங்கள பார்க்கணும். பல ரீஜன்ல வந்து டாடா மோட்டார்ஸ், JLR வந்து வித்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்னும் பல பதிவுகள் இருக்குன்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ டெஃபினட்டா அமெரிக்கா மார்க்கெட்டுக்குன்னு தனியா ஒரு பதிவு போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ அடுத்தது HFCL கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ HFCLக்கு பார்த்தீங்கன்னா, RVNL கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்கு. 2,000 கோடிக்கு மேலான 2,600 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது HFCL பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸா தான் வந்து பார்க்கப்படுது. அடுத்தது ஐடிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிகரெட் வால்யூம் டிக்ளைன வந்து சரி பண்றதுக்காக, ஸோ இவங்க இப்போ கிளாசிக் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 17 அப்படிங்கிற பிரைஸ்ல ஒரு சிகரெட்ட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மினி கிளாசிக் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கிளாசிக் ரூ. 25 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு ரூ. 17க்கு இருக்கு. பழைய பிரைஸுக்கே பார்த்தீங்கன்னா, இந்த கிளாசிக்க இப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் சைஸ் பார்க்கும்போது சின்னதா இருக்க போகுது. ஸோ இதே மாரி கிங்ஸ்ல ஏதாச்சும் மினி கிங்ஸ்ன்னு வந்துருச்சா? இல்ல மினி கிங்ஸ மேபி ஃபியூச்சர்ல லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் வால்யூம வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு ஐடிசி இத டெஃபினட்டா பண்ணியே ஆகணும். இல்லன்னா வால்யூம் டிக்ளைன் வந்து பெரிய அளவுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. குறிப்பா இந்த விலை உயர்ந்த சிகரெட்ஸ பொறுத்தவரைக்கும் கிங்ஸ் அண்ட் இந்த கிளாசிக். ஸோ இந்த கிங்ஸ்லலாம் வால்யூம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு போகக்கூடிய ஒரு இடம். பட் அந்த வால்யூம் டிக்ளைன் ஆகுறது ஐடிசிய பொறுத்தவரைக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸா வந்து பார்க்கப்படுது. பட் அத சரி பண்றதுக்கு கண்டிப்பா மினி கிங்ஸ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி கோல்டு, மினி கோல்டு அப்படின்ட்டுலாம் இருக்கு. ஸோ அதே மாரி கிங்ஸ், மினி கிங்ஸ் வருவதற்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப தூரமெல்லாம் இல்ல. ஸோ ஐடிசியும் பார்த்தீங்கன்னா, இப்போ அரவுண்ட் ஒரு
290 அதே ரேஞ்ச் கிட்ட தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ பெரிய மூவ்மெண்ட் இல்ல. ஒரு 1% இறங்குது, 1% ஏறுது. ஸோ அப்படியே தான் இருக்கு. லாஸ்ட் டிப்லேருந்து கொஞ்சம் ரெக்கவர் நடந்திருக்கு இந்த ஐடிசியை பொறுத்த வரைக்கும். பட் தொடர்ந்து நடக்குமாங்கிறதெல்லாம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்து ஒரு அப்டேட் வரும். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இவங்களுடைய சிகரெட் பிஸ்னஸில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குன்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் ரஃபாக பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10% வரைக்கும் வால்யூம் வந்து டிக்ளைன் ஆகும்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவங்க கிட்டேருந்து அஃபிஷியல் அப்டேட் நமக்கு கிடைக்கணும். ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ வால்யூம் டிக்ளைன் ஆகிருக்கா, இல்லை வால்யூம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கம்பெனி சைட்லேருந்து கிடைக்கணும். ஸோ செக் பண்ணலாம். கிடைச்சதுன்னா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக ஒரு டிப் நடந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ் தான். அடுத்தது ஸோ HCL Tech கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம் அண்ட் நேற்று பார்த்தோம். TCS பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டீல்ஸை வந்து வின் பண்ணி நமக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, செய்தியாக கொடுத்தாங்க. இப்போ அந்த இடத்துல HCL Techம் வந்து இடம் பெற்றிருக்கு. ஸோ HCL Tech பார்த்தீங்கன்னா வாக்ஸ்வேகனோட சொல்யூஷன், ஸோ இந்த ஆட்டோமேட்டிவ் சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணி தர போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ஒரு மல்டி-இயர் டீல் பார்த்தீங்கன்னா வாக்ஸ்வேகன் கிட்ட இருந்து HCL Tech வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது HCL Techை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. மல்டி-இயர் டீல் இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏஐ வந்துருச்சு, ஏஐயோட ரன் ரேட், ரெவன்யூ ரேட் இந்த அளவுக்கு இருக்குது, அப்படி இப்படின்ட்டு என்ன பேசினாலும் கூட ஐடி கம்பெனிஸ் தொடர்ந்து டீல்ஸை வின் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அது போக ஸோ சர்வம் ஏஐ இவங்க வந்து இப்போ ஒரு 10% ஸ்டேக் வாங்கினாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏஐயில் இன்னும் கொஞ்சம் வந்து இவங்க ஒரு முன்னேறி போகிறதுக்கான ஒரு வழியாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டாக நம்ம நாட்டு கம்பெனிஸ் இந்த ஏஐ அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த ஏஐ கம்பெனிஸ் ஆந்த்ரோபிக், சாட் ஜிபிடி போன்ற நிறுவனங்களோட ரன் ரேட் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது, ரெவன்யூ ரேட் எடுத்து நம்ம பார்க்கும்போது நிறைய பில்லியன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இவங்க ஃப்யூச்சரில் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போவே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதனால் வரைக்கும் ஐடி கம்பெனி சம்பாதிச்சதை காட்டிலும் அதிகப்படியான ஒரு வருமானத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏஐயில். அது பொய்யா போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த நிழல் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வேல்யூவேஷன் பெரிய அளவுக்கு வந்து டிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஸோ எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ நிறுவனங்கள் தயாராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபண்ட் ரைசிங் பற்றியான அப்டேட் நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் அந்த ஃபண்ட் ரைசிங் நடந்ததுக்கப்புறம் ஸோ இந்த கம்பெனிஸில் ஒரு ஆபத்து வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னொரு பதிவு பார்த்தேன். ஸோ இந்த ஏஐயோட 1 ஜிகாவாட்கான செட்டப் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டருக்கு செட்டப் காஸ்ட் வந்து பல பில்லியன் டாலர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பார்க்கும்போதே தலை சுத்துது. ஸோ அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம். ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு இருக்கு. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ ரிட்டர்ன் எடுக்கணுமே. இப்போது ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறான் அப்படின்னா ஸோ ஓரளவு நல்ல விலையில் இருந்ததுன்னா பரவாயில்ல. ஸோ ரொம்ப அதிகப்படியான விலை இருந்ததுன்னா ஸோ அவங்க ஒரே சர்வீஸ் தான் பண்ண போகிறாங்க. அது ட்ரெடிஷ்னல் ஐடி நிறுவனங்களே பண்ணிட்டு போயிருமே. ஸோ ஏஐ போட்டு ஆட்டோமேஷன் பண்ணி ஸோ அவங்களுக்கு வருமானத்தை அதிகம் கொடுக்கறதுக்கு இது பெட்டரான ஒரு வேயாக நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கெல்லாம் பதில் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்து இருந்தால் தான் வந்து கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக பொறுத்து இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக இருக்கேன் ஐடி செக்டரில். ஸோ கான்ஃபிடென்ட்டாகவும் வந்து இருக்கேன். பட் மேபி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக கூட இருக்கலாம். அது தவறாக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் பண்ண அனாலிசிஸ்க்கு எனக்கு இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வந்து தெரியுதே தவிர ஒரு பெரிய அளவுக்கான ரிஸ்க்காக வந்து தெரியல. அதனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் காலம் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷனை பண்ணுதுன்ட்டு. அடுத்தது மதர்சன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ மதர்சன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டேல ஒரு சரிவை கொடுத்தது. பட் எண்ட் ஆஃப் த டேல ஒரு 1.5% வரைக்கான சரிவை கொடுத்து க்ளோஸ் ஆயிருந்தது. ரீசன் பார்க்கும்போது BMW கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ BMW மதர்சனோட ஒரு முக்கிய கிளைண்ட்டு. ஸோ BMW பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது ரொம்ப பிலோவாக வந்து இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. என்ன ரீசன்னா சைனாவில் அவங்களுடைய சேல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. பட் மெர்சிடிஸ் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது BMW ஓரளவு நல்ல பொசிஷனில் இருந்தாலும் கூட ஸோ சைனாவில் இருக்கக்கூடிய காம்படிஷனை BMWவால் சமாளிக்க முடியல. அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பல மாற்றங்களை கொண்டு வராங்க. அதில் குறிப்பாக காஸ்ட் கட்டிங். ஸோ இதன் காரணமாக ரெவன்யூவும் பெரிய அளவுக்கு வளரல. இதன் காரணமாக ஸோ மதர்சன்லேயும் ஒரு அழுத்தம் ஏற்படுது. எங்கே வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து டிப் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டுக்கு ஏற்பட்டு இன்றைக்கி டேல ஒரு 1.5% அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பெரிய செய்தி இல்லை. ஸோ இன்னும் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னும் பல விஷயங்கள் நடக்கணும். ஸோ மேபி யூரோப்பியன் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மதர்சனுக்கு ஒரு ப்ராப்ளம் உறுதி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்னைக்கு நடக்கும் அப்படின்னு தான் தெரில. பட் நீங்கள் போய் யூரோப்பியன் டேட்டாலாம் எடுத்து நம்ம பார்க்கும்போது சைனா கம்பெனிஸோட ஆதிக்கத்தை நம்ம
கிளியரா வந்து பார்க்கலாம். ஸோ அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நல்ல வளர்ச்சி அடைஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு போட்டியும் பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கார் கம்பெனிஸ்க்கு குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். மந்த் ஆன் மந்த் பிரஷர் பார்த்தீங்கன்னா பில்ட் ஆயிட்டு இருக்கு. வளர்ச்சி சைனா கம்பெனிஸோடது வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுவும் 100%, 150% அப்படின்ட்டு வளர்ச்சிய குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு மாதங்கள் ஆகலாம். இல்ல சில வருடங்கள் 1 வருடம், 2 வருடம் ஆகலாம். அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய செயல்படாத ஃபெசிலிட்டீஸ வந்து வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில சைனா கம்பெனிஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிஒய்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லன்டீஸோட லக்ஸரி பிராண்டான மெசராட்டிய வந்து வாங்க போறதாவும் தகவல் வந்துச்சு. பட் அவங்க குடுக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன வேணா நடக்கலாம். பட் அவங்களுடைய ஃபேக்டரிய வந்து அவங்க வாங்க போறதாவும், ஸோ அத விக்க போறதாவும், ஃபோர்டும் குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா யூரோப்லயே அவங்களால புரொடக்ஷன் பண்ண முடியும். இன்னும் காம்படிட்டிவான பிரைஸ்ல அவங்களால விற்பனை பண்ண முடியும். இது யூரோப்பியன் கார் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து இத பற்றியெல்லாம் நம்ம விவாதிப்போம். விவாதிக்க விவாதிக்க புரிதல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!